ஆமென் தடைகளை கண்டு ஆமென் தயங்காதே. ஆமென் ஸ்தோத்திரம். உனக்கு விரோதமாக வர்ற எதிர்ப்புகளை கண்டு நீ நிற்காதே. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உன் கைகள் திடப்பட கடவது, உன் கால்கள் ஆமென் நிமிர்ந்து நிற்க கடவது. உன் தலையை உயர்த்து, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. என் ஜீவியத்தின் பாடலானதே. தள்ளப்பட்டோரை தன்னிடம் சேர்க்கும், தள்ளப்பட்டோரை தன்னிடம் சேர்க்கும். நம்பி வந்தோரை மனசார உயர்த்தும், நம்பி வந்தோரை மனசார உயர்த்தும். அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. என் ஜீவியத்தின் பாடலானதே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எஸ்ரா 5ஆம் அதிகாரம். அப்பொழுது ஆகாயின்னு ஒரு தீர்க்கதரிசியும், இத்தோவின் குமாரனான சகரியாங்கிற தீர்க்கதரிசியும் யூதாவிலும் எருசலேமிலும் யூதருக்கும் இஸ்ரவேல் தேவன் நாமத்தினால் தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க. அப்போது செயல்தியலின் குமாரனாய் செருபாபேலும் யோசதாக்கின் குமாரனாய் யெசுவாவும் எழும்பி எருசலேமுடைய தேவனுடைய ஆலயத்தை கட்ட தொடங்க. எங்கே ஸ்டே ஆர்டர் இருக்குது, ஸ்டே இருக்கத்தக்கவே கட்டுவோம் அப்படின்னு தைரியமாக நினச்சி ஆரம்பிச்சிட்டாங்க, கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஆலயத்தை கட்டுறதுக்கு யார் உற்சாகப்படுத்தினா? ஆமாம், தீர்க்கதரிசி உற்சாகப்படுத்துனாங்க. என்ன சொல்லி உற்சாகப்படுத்துனாங்க? கட்டுங்க, ஏற்கனவே நமக்கு யார் கோரேசு ராஜா கொடுத்த அந்த கட்டளையின்படி நம்ம கட்ட ஆரம்பிப்போம், அப்புறம் நடக்கிறத நடப்போம்னு சொல்லி தீர்க்கதரிசிகள் உற்சாகப்படுத்தினாங்க. கர்த்தர் கூட இருக்கிறாரு, கட்டுங்கன்ட்டாங்க. கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அக்காலத்தில் நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற நாடுகளுக்கு அதிபதியான தத்தனாயின்னு ஒருத்தனும், இந்த சேத்தார் போஸ்னான்னு ஒருத்தன் இருக்கான் பாரு, அந்த வகைராக்கள் உடனே ஆலயத்தை கட்டுறதுக்கும் மதில் எடுப்பதற்கும் கட்டளையிட்டவன் யார் உங்களுக்கு, எப்படியா கட்டுவீங்க, அவன் ஸ்டே இருக்குதே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாங்க, ஏற்ற உத்தரவு, பழைய உத்தரவை காட்டுறாங்க. ஆமாம், அப்போ நாமளும் ஒரு உத்தரவு வாங்கிட்டு தான் கட்டணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னென்ன முறை இருக்கோ அது கட்டணும். அது வர்ற எதிர்ப்புகளுக்கெல்லாம் கர்த்தர் செய்வார். நம்ம எதையும் நாமளும் முறைப்படி செய்ய கர்த்தர் கிருபை தருவாராக. சரி, அப்போ இவங்க ஏற்கனவே கொடுக்கப்பட்டு தான் அந்த இதில் ஸ்டே ஆர்டர் இருக்கத்தக்க, இந்த ஸ்டே ஆர்டரை உடைக்கிறதுக்கு முன்ன சொன்ன அதே அந்த பழைய கட்டளை, அந்த பழைய அந்த அக்ரிமெண்ட் படி பழைய அப்ரூவலை வச்சு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க அப்போ கட்டுக்கிற மாதிரி நாங்கள் இந்த நாள் கட்டுறோன்னு பேரெல்லாம் தைரியமாக கொடுத்துட்டாங்க. ஆனால் இந்த செய்தி தரிவின் இடத்துல எட்டுகிற வரைக்கும் இவர்கள் யூதருடைய மூப்பரின் வேலையை தடுக்காதபடிக்கு யூதர்களுடைய தேவனின் கண் யூதர்கள் மேல் வைக்கப்பட்டிருந்தது. அப்புறம் இதை குறித்து அவர்கள் சொன்ன மறுமொழியை கடிதத்தில் எழுதி அனுப்புகிறாங்க. அவங்க தடை பண்ண முடியாதபடிக்கு எவ்வளோ முயற்சி பண்ணாங்க, எப்படியாவது தடுத்துடணும், அடுத்த ஆர்டர் வர்ற வரைக்கும் தடுத்துடணும்னு எவ்வளோ முயற்சி பண்ணாங்க. நீ செய்கிறத செய்ய, கர்த்தர் எங்களோட கூட இருக்கிறாருன்னு கட்ட ஆரம்பித்தாங்க. ஹல்லே லூயா, ஹல்லே லூயா. கர்த்தர் நமக்கு ஒரு அசாத்திய தைரியத்தை கர்த்தர் தருவாராக. கட்ட ஆரம்பிக்கிறான். அவன் அதுக்கப்புறம் அந்த தத்தனாய் கடிதம் எழுதுகிறான். ஐயா, இந்த மாதிரி ஆமாம் வகைராவும் ராஜாவும் தருவிக்கு அனுப்பின கடிதத்தின் நகல், அவங்க அந்த நகல் இவங்க கையில் கிடச்சிருக்குது. அதை அப்படியே அந்த டாக்குமெண்ட்டு வாசிக்கிறாங்க பாரு. இதெல்லாம் சும்மா கதை கிடையாது, அது கதை கிடையாது. அது எழுதப்பட்ட அந்த கடிதத்தினுடைய நகல் பார்க்குறாங்க. யூதர் சீமையில் உள்ள, சீமைங்கிறது தேசம், சீமையில் உள்ள மகாதேவனுடைய ஆலயம். இவங்களே சொல்கிறாங்க, மகாதேவனுடைய ஆலயத்துக்கு போனோம். அது பெருங்கற்களால் கட்டப்படுது, மதில்கள் உத்திரங்கள் பாய்ச்சப்பட்டு வேலை ரொம்ப துரிதமாக நடக்குது. அவங்களுக்கும் காரியங்கள்லாம் கைகூடி வருகிறது என்பது ராஜாவுக்கு தெரியலாவதாக அப்படி நடக்குது. நாங்கள் போய் இந்த ஆலயத்தை கட்டுறோம், மதில் எடுப்பிக்கவும் இப்போ ஸ்டே இருக்கத்தக்க உங்கள் யார் கட்டளையிட்டதுன்னு கேட்டோம். இதுவும் இல்லாமல் யார் யார் கட்டுறீங்கன்னு சொல்லி கேட்டால் அவங்க எல்லாம் பேர்களெல்லாம் கொடுத்துருக்குறாங்க.
அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் தேவனமாக இருக்கிறவருக்கு அடியாராக இருக்கிறோம். இஸ்ரவேலில் ஒரு பெரிய ராஜா ஒருத்தர் அநேக வருஷங்களுக்கு முன்பே கட்டி தீர்ந்த இந்த ஆலயத்தை நாங்கள் மறுபடி கட்டுறது ஒன்றும் புதுசு கிடையாது. ஏற்கனவே கட்டப்பட்டிருந்த கட்டடத்தை தான் நாங்கள் இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணி மறுபடி கட்டுறோம். எங்கள் பிதாக்களின் பரலோகத்தின் தேவனை கோபம் ஊட்டினபடினால தேவன் இவர்களை பாபிலோன் ராஜாவை நேபுகாத்நேச்சார் கையில் ஒப்பு கொடுத்துட்டாரு. அவன் தான் இந்த ஆலயத்தை நிர்மூலமாக்கினான், ஜனங்களையும் பாபிலோனுக்கு கொண்டு போனான். ஆனாலும் பாபிலோன் ராஜாவாகிய கோரேஸின் 1ஆம் வருஷத்தில் கோரேஸ் ராஜாவாயிட்டார். அவர் தான் இந்த தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படி கட்டளை கொடுத்தாரு. அவர் தான் அங்கே இருந்த எல்லா தேவாலயத்தினுடையதான பனிமூட்டுகள் எல்லாம் பாபிலோன் கோயில் இருந்ததெல்லாம் எடுத்து அவர் தான் எங்களுக்கு தந்து, இந்த கோரேஸ் தான் எங்களுக்கு அனுப்பி வச்சார். அவர் தான் செஸ்பாஸ்தாஸ் என்னும் பேர் கொண்ட அந்த செருபாபேல் கையில் அவர் தான் கொடுத்தாரு. இதெல்லாம் எடுத்துகிட்டு போ, ஆலயத்தை கட்டு அப்படின்னு சொல்லியிருந்தார். நாங்கள் ஆலயத்தை பண்ண செய்கிறோம், அஸ்திபாரத்தை போட்டு கட்டிகிட்டு இருக்கிறோம். அது இன்னும் முடியலை. இப்போதும் ராஜாவுக்கு சித்தமாக இருந்தால் எருசலேமுடைய தேவனுடைய ஆலயத்தை கட்ட ராஜாவாகிய கோரேஸ் கட்டளையிட்டதுண்டோ என்று பாபிலோனில் இருக்கிற ராஜாவின் கஜானாவில் ஆராய்ந்து பார்க்கும். இந்த விஷயத்தில் ராஜாவுடைய சித்தம் என்னதுன்னு எங்களுக்கு எழுதி அனுப்ப உத்தரவாகணும்னு சொல்லி கடித போகிறேன். இப்படி கோரேஸ் மன்னன் கொடுத்தான்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா அது டூப்ளிகேட்டா? இவங்க உண்மையை சொல்கிறாங்களா? வேகமாக கட்டுறாங்க, நமக்கு என்ன சொல்லி தடுக்க முடியலை, அவங்க ரொம்ப துரிதமாக இருக்கிறாங்க அதில் அப்படின்னு கடிதம். அவங்க கேஸ், இன்னொரு கேஸ் போடுறான், ஒரு அப்பீல் ஒன்று போடுறான். இவங்க ஸ்டேயை மதிக்கலை, வேற ஒரு ராஜா சொன்னதான கட்டளையின்படி நாங்கள் செய்கிறோம், நீங்கள் செய்கிறத செய்யுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆலயம் வேகமாக கட்டப்பட்டு இருக்குது, உடனே எங்களுக்கு என்ன செய்யுங்க, இது இப்படி ஒரு இது நடந்துதான்னு சொல்லி இவங்க கேட்கல, அவங்களே கேட்குறாங்க. இந்த பழைய உத்தரவை அதனுடைய நகலை பெற்றுக்கொள்வதற்கு யூதர்கள் எடுத்த முயற்சியை விட சத்துருக்களே அதற்கு இதை நிறுத்துவதற்காக எடுத்த முயற்சி இவர்களுக்கு சாதகமாய் முடிவதை நாளைக்கு நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், ஆமென், தடைகளை கண்டு ஆமென் தயங்காதே. ஆமென், ஸ்தோத்திரம். உனக்கு விரோதமாக வர்ற எதிர்ப்புகளை கண்டு நீ நிற்காதே. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உன் கைகள் திடப்பட கடவது, உன் கால்கள் ஆமென் நிமிர்ந்து நிற்க கடவது, உன் தலையை உயர்த்து. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் உன்னை ஆமென் ஆலயம் கட்டுவதற்கென்று உன்னை நியமித்தார். நீ ஆலயத்தை கட்டுவாய், அவருடைய நாமத்தை நீ மகிமைப்படுத்துவாய். இதோ உன்னதமான தேவனாய கர்த்தர் கட்டுகிற மகாதேவனுடைய ஆலயம் மகிமையாய் கட்டி எழுப்பப்பட கர்த்தர் உங்கள் கரங்களை பலப்படுத்துவாராக. இது மறுநாட்களில் உங்களுடைய திருச்சபை கட்டப்படுவதை உங்கள் கண்கள் காணும். உங்களுடைய கால்கள் புதிய சபையிலே நிற்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். God bless you.